ஹாய் எவ்ரி ஒன், திஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு. அப்புறம் எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து லெவலோட தெரிய வரும். ஓகே, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ்புல்லோட டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் டெலிகிராமில் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அலைஸ்புல்லில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து 0 ப்ரோக்ரேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்லுக்கு வந்து ஃப்ளாட் 15 வந்து இதில் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் சிங்கிள் மார்ஜினில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இதில் வந்து 0 தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு 30 டேஸில் வரைக்கும் வந்து 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 சைட் ரெஃபரல் ப்ரோக்ராமாக இருக்குது. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இப்போது. அமுஜன் சிவன் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது லாங் வந்து ஒரு 2020க்கு அப்புறம் அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் கொடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு 3-4 வீக்ஸாக வந்து நல்ல ஒரு அப்சைடில் தான் ஹையர் அண்ட் ஹையில் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது. ஸோ 7% கிட்ட ஏறி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தாலும் இந்த வீக் இந்த மந்த் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மொமெண்டம் நல்லா இருக்கிறதுனால ஸோ நம்ம இந்த மந்த் வரைக்கும் வந்து நம்ம இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஸ்விங் எடுக்க இதில் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தைரியமாக இதில் எடுக்கலாம். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஒரு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரியும், ஒரு கன்சல்டேஷன் சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு ஹையர் அண்ட் ஹையில் தான் வந்து இதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து ட்ரேடிங்க்கும் இப்போ நல்லா இருக்கும். இது பார்த்துக்கோங்க, உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு கன்சல்டேஷன்லேயே இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் ரொம்ப நல்லா வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ நல்லா ஒரு டிப்பை எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீக்ஸாகவே நல்ல ஒரு ஹையர் அண்ட் ஹையில் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எடுக்கிறோன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிறப்போ இன்னும் நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் ஆகும். ஸோ ட்ரேடிங்க்கு ஒரு மொமெண்டம் வந்து இது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நல்ல கம்பெனி தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா மொமெண்டம் நல்லா இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு போகிறப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் ஹையர் அண்ட் ஹையில் க்ளோஸ் ஆகும். ஒரு மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டைமில் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டைம்னா ஒரு 1 or 2 months நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருந்து தான் நம்ம வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க, எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கேயே வந்து சொல்லியிருப்போம். ஸோ ப்ரௌன்ஸ் பேக்காக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு இந்த இதை வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு தான் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி. ஆனால் பிரேக் அவுட் ஆக முடியல. ஸோ அவனுக்கு கிட்ட தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகி மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு வால்யூமோட இருக்கும், நல்ல ஒரு வால்யூமோட ட்ரேட் ஆகும். ஸோ பாருங்கள், நீங்கள் எடுக்க தந்தால் பிரேக் அவுட் ஆகிட்ட உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கரெக்டாக எடுங்க. ஓகே, ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம், இன்னும் வந்து ரேலி இருக்குது இதுக்கெல்லாம். ஸோ இப்போ தான் வந்து ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகி இன்னும் போகிற பட்சத்தில் நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும் இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்டும் சேம் அதே தான் வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. 2 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 8-9% கிட்ட தான் வந்து ஹையர் அண்ட் ஹையில் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் வந்து க்ளோசிங் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வீக் எடுக்க தந்தா கூட நம்ம எடுக்கலாம். இல்லை இந்த வீக் எடுத்துகிட்டு நம்ம ஒரு இந்த மந்த் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு பிரேக் அவுட்டில் வாங்குறத விட ஒரு டிப்பில் வந்து நம்ம ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக ஃபண்டமெண்டலாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிப்பில் வாங்குறது பிரேக் அவுட்டில் வாங்குறத விட இது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராமல் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கேயே வீடியோ போட்டிருப்போம். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்தே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு அந்த பிரேக் ஆகி அப்படி தான் போகுது. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்கிடாது, ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிட்டு தான் மேலே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகும்போது இன்னும் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே எப்படி பிரேக் ஆகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸோட நீங்கள் என்ட்ரி ஆகுங்க, எப்படி நாளைக்கு மொமெண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கன்சல்டேஷனில் இதே ஒரு பாக்ஸ்குள்ளேயே தான் இந்த கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுப்போம். அது வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி மூவ்மெண்ட்டம் இருக்குது. ஏன்னா இன்கேஸ் வந்து திருப்பியும் செல்லிங் வரும்போது பேங்க் நிஃப்டி அதெல்லாம் வந்து நிஃப்டி எல்லாம் செல்லிங் வரும்போது குளோபல் மார்க்கெட்டால் ஸோ திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சிங்க்கும் சேம் அதே தான், ஒரு கன்சல்டேஷன்லேயே தான், ஒரு லாங் டர்ம் கன்சல்டேஷனில் தான் இருக்குது அந்த பாக்ஸ்குள்ளேயே. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு வால்யூம் இருந்து தான் நம்ம என்ட்ரி கொடுப்போம். ஓகே, வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுப்போம். இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி நல்லா இருந்ததுன்னா நம்ம எது நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ண இது பண்ணலாம். நம்ம அப்படி இல்லைனா வந்து ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட டச் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கும் நம்ம டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி சொன்ன ஸ்டாக்ஸ் இல்லை வேறு நேற்று சொன்ன ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.